இதில் பல பேர் வீட்டுக்கு போன பிறகு மாமியார் வீட்டுக்கு செல்ல போவது உறுதி. அமைச்சரானதுக்கு அப்புறம் கல்லாப்பட்டி சிங்காரம் மாதிரி வசூல் செஞ்சு அம்மாவுக்கு ஏமாத்தி சேகர் ரெட்டி விஷயத்தில் இங்கே மாட்டிகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். அவரே என்கிட்ட முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கைது சேகர் ரெட்டி இதில் கைதான திரு ராமலிங்கன்னு நினைக்கிறேன், இவர் பையனுடைய சகலையே கைதாகிருக்காரு. அவங்க அப்பாவையும் கைது பண்ணாங்க, ஈரோடு ராமலிங்கம். அதனால எந்த விதத்தில் நானும் என் பையனும் கைதாகிடலாம், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் சொன்னேன். நான் சொன்னேன், அரசியலில் வந்துட்டு அப்புறம் ஒன்றும் இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது, செஞ்சா உப்பு தின்னாலும் தண்ணி குடிச்சாகணும். அதனால என்னைக்கு உள்ள அவர் என்னைக்கு மாமியார், நான் டீசெண்டா, ஏன்னா அது பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மாண்புமிகு புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அமர்ந்த சீட்ல ஏதோ ஒரு விதிவசத்தால இன்னைக்கு அவர் அமர வச்சுட்டோம். அதான் நேற்றே சொன்னேன், நான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிற ஆளுங்க இவங்க. தன்னை முதல்வராக்கிய பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கே துரோகம் செய்யறவங்க எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியா இருப்பாங்க? இவங்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்புனா நேரம் மாமியார் வீட்டுக்கு தான் போகணும், புரியுதா? அதனால அந்த பயத்துல தான் அவர் என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டா இவங்க எல்லாம் தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாங்க. இது ஏப்ரல் 17 இதே இடத்துல நீங்க கேட்டீங்க, நான் ஒரு சில பயத்தின் காரணமாக அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அந்த பயமே இவங்க சேகர் ரெட்டி விஷயம், இந்த அன்புநாதன் விஷயத்துல மாட்டிருக்கவங்க, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் மாத்திரல்ல, என்போர்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் மாட்டிட்டு இருக்காங்க. நான் அமைச்சராக இருந்ததில்லை, நான் பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்தேன். பாராளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டதுனால தான் 99லேருந்து 2004 வரைக்கும் 2004 40 தொகுதியில் நாங்கள் தோற்றப்ப கூட நான் கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் அங்கே தோற்றுறோம். இது பழனிசாமியான் கம்பெனிக்கே தெரியும், கூட இருக்காரு நம்ம அண்ணா அமைதிப்படை பன்னீர்செல்வத்துக்கே தெரியும், ஏன்னா அவர் தான் அங்கெல்லாம் இருந்தவர் தான். இவங்க வீட்டுக்கு போகிறது உறுதி. இதில் பல பேர் வீட்டுக்கு போன பிறகு மாமியார் வீட்டுக்கு செல்ல போவது உறுதி. ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தம்பிக்கு ராணுவ விமானத்தை கொடுத்திருக்கக்கூடியது நாடு முழுவதும் ஒரு பலத்த சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. அதாவது மத்தியில் இருக்கிற இந்த அரசாங்கம் அவர்களெல்லாம் மிஸ்டர் கிளீன், மற்ற கட்சிகள் மற்ற அரசாங்கங்கள் எல்லாம் என்னமோ ஊழல்லே டெய்லி ஊறிட்டு இருக்க மாதிரியும் அவங்க ஒண்டிதான், குறிப்பாக அந்த கட்சி ஒண்டிதான் ஊழலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்லேருந்து தலைவர்கள் வரை எல்லோரும் காந்தியோட பகைரா மாதிரி பேசுவாங்க, அரிச்சந்தர்கள் மாதிரி அவங்க பேசுவாங்க. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னாலும் சரி, டிபேட்டில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்க ஒண்டி தான் கொள்கை சித்தாந்தம்லாம் இருக்குது, மற்ற கட்சிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்றவங்களாம் ஏதோ சந்தர்ப்பவாதத்துக்கு இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஒரு இராணுவ அமைச்சர், அது ஒரு பெண் முதலாக அந்த அமைச்சராக இருந்தாலும் எல்லாம் பெருமைப்பட்டோம். அதை தமிழ் பேசுகிறவங்க அவங்க இப்படி ஒரு செயல் செய்தது சரியாகிறது அவங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் இந்திய மக்கள் இதெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க. மக்களை முட்டாள் நினைச்சாங்கன்னா அது தேர்தலில் முடிவு வரும். இதில் 2 விஷயம் தெரியுது. நமது அமைதிப்படை பன்னீர்செல்வம் ரொம்ப மிஸ்டர் கிளீன்னு சொல்லிடுறீங்களா, அவரை பெரிய தலைவர் மாதிரி, அதாவது அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் பாதை மாறி சென்ற காரணத்தினால் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சேவகரா மாறிய காரணத்தினால அம்மா இறந்த பிறகு அவரை முதல்வராக நம்ம தேர்ந்தெடுத்த அமர்வதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பொதுச் செயலாளருக்கு எதிர்ப்பாக சென்றதுனால தான் அவரை மாற்றினோம். மாற்றிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் ஆகணும்னு இன்னைக்கு முதல்வராக இருக்கிறவர் உட்பட இன்னைக்கு அவரோட இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் அவர் ஊழல்னு சொல்ல இந்த அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து வரணும்னு தான் சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியும், இந்த சோசியல் மீடியாலலாம் பன்னீர்செல்வம் ஏதோ ஒரு பெரிய தேவதூதன் மாதிரி அவரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதை பன்னீர்செல்வம் ஒன்றும் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும், அவருடைய சுயரூபம் எனக்கு தெரியும். இன்னைக்கு அதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கு. அதே சோசியல் மீடியா இப்போ அவரை அட்டாக் பண்ணுது. அவர் காட்டி கொடுத்தாரா, நிர்மலா சீதாராமனை அவர் காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு, அவர் தன்னை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தவங்க, அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வராக்கிறவங்களே காட்டி கொடுத்தவர், இவங்களை காட்டி கொடுக்கறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மனிதர் நான் இருக்கேன்னா உங்களுக்கு ஒண்டி தான் துரோகம் செய்வேன்னு கிடையாது, எல்லாருக்கும் துரோகம் செய்வேன். என் குடும்பத்தினருக்கு துரோகம் செய்வேன், என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் துரோகம் செய்வேன். இதுதான் நான் ஏற்பு. இது இல்லாம அவரை பெரிய ஹரிச்சந்திரன் போலவும், அவர் பெரிய மிஸ்டர் கிளீன் போலவும், பன்னீர்செல்வம் காந்தியோட பேரன் போலவும், ஒரு பெரிய தியாகி போலவும்லாம் அவரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர் தர்ம யுத்தங்கிற பேர்ல அம்மாவுடைய யாரால அன்னைக்கு அவங்கள தெய்வம் தெய்வம்னு சொல்றவங்க
மரணத்தையே கொச்சைப்படுத்துகிற விதமாக விசாரணை கமிஷன் அமைக்க வச்சு இந்த அளவுக்கு போனவர் அது செய்த பாவங்கள் விடாது. அது இன்னும் அவரை நான் கோயம்புத்தூர் மீட்டிங்ல தானே சொன்னேன், அவர் செய்த துரோகங்கள் பாவங்கள் அவரே பாவத்திற்கு அவரே பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது.